ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் விலாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இங்கேருந்தா ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பஸ் விலாக் தான் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வால்பாறை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பஸ் விலாகே பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி தாங்க போக போகிறோங்க. ஸோ இன்றைக்கி அவன் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியாக ஊட்டியே ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்க போகிறோம் பஸ் விலாகுங்க. ஸோ கரெக்டாக எடுத்து இப்போ 7 மணி ஆச்சுங்க. அப்படி 7:30 ஒரு பஸ் இருக்கு சொன்னாங்க, கோத்தகிரி வழியாக போகிற பஸ்ஸுங்க. ஸோ அந்த பஸ் வந்து இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக போகிறாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஓகே, நான் பஸ் ஓட்டும், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி உட்காந்துச்சுங்க. ஸோ இங்கேருந்து கோத்தகிரி தான் போக முடியும். ஸோ கோத்தகிரி இன்னொரு பஸ் பிடிச்சி தான் நம்ம ஊட்டி ரீச் பண்ண போகிறாங்க இன்றைக்கிங்க. ஸோ பஸ் எடுக்கணுதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 பஸ் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சுங்க. ஸோ பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு 35 ரூபாங்க. பட் இங்கேருந்து டேரக்ட் பஸ்ஸஸ் இருக்குங்க ஊட்டிக்கு. அந்த டைமிங் தான் பஸ்ஸஸுங்க. மற்றபடி நீங்கள் ஊட்டி போகணுன்னா குன்னூர் வழி நிறைய பஸ்ஸஸ் அவைபிலிட்டி இருக்குங்க. பட் கோத்தகிரி வழியாக இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணி போகிறேங்க. பட் கோத்தகிரி போய்ட்டு நான் 1 பஸ் பிடிச்சா நான் ஊட்டியாக இன்றைக்கி போக போகிறேங்க. ஸோ லைட்டாக கீழ் சரப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிச்சுங்க. இப்படி எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நார்மல் ரோடுங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கீழ் சேர்த்து ஃபஸ்ட்டு பெண்டு நினைக்கிறது தாங்க. ஸோ முதல் பெண்டு வேறு போகிறோங்க ஹில்ஸில். அதான் செக் போஸ்ட்டு கிராஸ் பண்ணுங்க. ஓகே, அது மார்னிங் கிளைமேட் சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே எங்கள் பார்க்குறதுக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ நான் கூட எப்படா அது வீடியோ ஷூட் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன், பேக்கில் உட்காந்துங்க. பட் கண்டக்ட் நல்ல வேலைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணார், முன்னாடி உட்கார நம்பி அப்படின்னு சொன்னாருங்க. பட் பஸ்ஸு பெருசாக வந்து கூட்டம் இல்லைங்க. பட் மேட்டுப்பாளையம் கிளம்பும் போதுங்க. ஸோ அதனால தான் அவர் முன்னாடி உட்கார சொன்னார். இது வந்து உட்காந்தாச்சுங்க. நீங்கள் நல்லா வீடியோ ஷூட் பண்ணலாங்க. பட் இந்த ரோடு பார்த்தா பெருசாக வண்டிங்க ஒன்றும் வரலைங்க, ஆப்போசிட்டாங்க. பட் 1-2 வண்டி தான் வருது. மற்றபடி ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குங்க. ஸோ எல்லாமே குன்னூர் வழியாகவே ஊட்டி போயிடுவாங்க. ஸோ அதனால தான் சில பேர் வந்து தாங்க இந்த வழியாக வளம் பார்த்துக்குதுங்க. பட் ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்க. பட் ரோடாக பெருசாக இருந்த கூலிங் ஒன்றுமே இல்லைங்க. பட் 2 வண்டியில் அந்த தாராளமாக வந்து கிராசிங்காக போகுங்க. பட் இந்த ரோடு பார்த்து பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. பட் ரோடெல்லாம் நல்லாவே இப்போ பெருசாகவே போட்டிருக்காங்க. பட் அகலமாக தான் இருக்குங்க. பட் 2 வண்டியில் இந்த தாராளமாக கிராசிங்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் இருக்குங்க. அது மாறின்றதில் அந்த ட்ராவல் பண்ணுறது அந்த இதே வேறு மாதிரி இருக்குங்க. நான் போகக்கூடிய ஃபஸ்ட்டு கொண்டாய் பஸ் தாங்க இது. கிட்டத்தட்ட ஒரு 7 பெண்டு இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா 2வது கொண்டை ஊசியில் வந்துருச்சுங்க. அந்த பெண்டு தான் வண்டி திரும்ப போகுதுங்க. போங்க, மொத்த இதில் பெருசாக பெண்டுகள் ஒன்றும் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்டு இருக்குது, அவ்வளோதான் இருக்குங்க. பட் இந்த ரோடு பார்த்தாலும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு மார்னிங் ட்ரை பண்ணுங்க. சும்மா வேறு லெவலாக இருக்குங்க கிளைமேட்டெல்லாம்ங்க. ஸோ ஒன்றே நான் பார்த்தோன்னா தேயிலை செடியெல்லாம் ஒன்றும் பார்க்கலைங்க. அதெல்லாம் ஒன்று எப்படி இருக்குன்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆப்போசிட்டில் பஸ் வந்துருச்சுங்க. பட் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ் நின்றுடுச்சுங்க. நல்லா இருக்குங்க, ஆப்போசிட் பஸ் வரும்போது பார்க்க நல்லா இருக்குங்க.
ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் தாங்க கோத்தகிரிங்க. அது ரோடு போகும், மழை இப்படியே ஏறிட்டே போகுதுங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க இந்த ரோடு உண்மையாதாங்க. நல்ல மலைங்க, நல்ல ஹில்ஸு. உண்மையாக கீழே எட்டி பார்த்தா பயமாக இருக்குங்க. அந்தளவுக்கு கீழே அவ்வளோ ஆழமாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தாங்க. ஸோ 3வது கொண்டை ஊசி விளையுங்க வந்தாச்சுங்க. நல்லா இருக்குங்க பெண்டு. ஸோ 4வது கொண்டை ஊசி விளைவு போகுதுங்க. பட் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பெண்டுங்க. ஸோ லைட்டாக வச்சு போகுது நம்ம பஸ்ஸுங்க. ஸோ பெண்டு வண்டி திறப்பவே முடியலைங்க. லைட்டாக லிவர்ஸ் வந்தால் வண்டியை போச்சுங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ரொம்ப ஒட்டு மாதிரி போச்சுங்க வண்டிங்க. பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஆயிடுச்சுங்க. பட் மேட்டுப்பாளையத்துலேருந்து கூட்டம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போக பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்மையாக ஏறிச்சுங்க. அதாவது கோத்தகிரி பக்கம் வரும்போது கிட்டத்தட்ட 10 கிலோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிராமங்கள் இருக்குங்க. பட் அதனால் பஸ் செம்ம கூட்டம் ஆயிடுச்சுங்க. பட் எல்லாமே ஒர்க் போகிறவங்க தாங்க. பட் இங்கே பார்க்க நல்லா இருக்குங்க. வியூவில் பார்க்க நல்லா தான் இருக்குங்க. பட் ரோடு தானே ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்குங்க. பஸ்ஸு செம்ம க்ரௌட் ஆச்சுங்க. பட் முன்னாடியில் இருந்து உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு கிராமம் சூப்பராக பார்க்க நல்லா இருக்குங்க. இல்லை குட்டி குட்டி கிராமங்க. ஸோ அங்கங்கே லைட்டாக இருக்குங்க தேயிலை செடிங்க. பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ரூட்டை வந்து நான் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நினச்சேங்க. பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க தேயிலை செடி எல்லாமேங்க. பட் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டு வியூ எல்லாமே. ஸோ பணியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரி பக்கம் வந்தாச்சுங்க. பட் கிட்டத்தட்ட சிட்டி பக்கம் உள்ள வந்துட்டு நினைக்கிறேங்க. ஸோ நீ கொஞ்சம் தூரம் நினைக்கிறேங்க. பட் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ அவ்வளோதாங்க என்ட்ரியாக போகிறோம் சிட்டிக்குள்ளேங்க. ஸோ கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. பட் நம்ம வந்து பஸ் பார்த்தோன்னா வந்து கோத்தகிரியோட ஆல்ட் ஆயிருங்க. பட் இங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம ரிட்டன் ஊட்டியாக போய் ஆகணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜெயின் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் நம்புறாங்க ஓகேங்க. ஏன்னா பார்த்தா நம்ம அங்கே மேட்டுப்பாளையில் ஏறும்போது மொத்தம் சீட் கிடைக்கலிங்க. பட் லாஸ்ட்டாக உட்காந்துருந்தோம். நல்லா கண்டக்டர் ஹெல்ப் பண்ணாருங்க. முன்னாடி சீட் உட்கார வச்சாங்க. உட்காந்து நல்லா ஷூட் பண்ண வீடியோஸுங்க. ஓகேங்க. பட் இங்கே தான் மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி ஊட்டி ரீச் பண்ணலாங்க போய்ட்டுங்க. ஸோ பஸ் ஓட்டும் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட்லான்னு போனேங்க. பட் எங்கேயுமே ஹோட்டல் இப்போதைக்கு எங்கேயுமே காணும். தேடி பார்த்தேன் எங்கேயும் ஹோட்டல் இல்லைங்க. ஸோ சூடாக டீ மட்டும் குடிச்சிட்டேங்க. இங்கே வந்தோடனே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வேறு இங்கேங்க. ஸோ நான் ஊட்டி போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு பஸ் வந்துச்சுங்க ஊட்டி போகிறக்குங்க. பட் செம்ம ரஸாக இருக்குங்க. அது மார்னிங்னால ஸ்கூல் டைம்னால பயங்கர ரஸாக இருக்குது. பஸ் ஏற முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு பஸ் எப்படின்னு தெரியலைங்க. பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக இருந்தால் ஷூட் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து இதை கொஞ்சமாக ஷூட் பண்ணி ஊட்டி யூஸ் பண்ணிடலாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. பட் கூட்டம் செம்ம கூட்டம் வருங்க. ஸோ பார்ப்போம் பஸ் ஓட்டுங்க முடிஞ்சால் ஷூட் பண்ணுறாங்க.
பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரிலேருந்து கரெக்டாக ஊட்டி பார்த்தா 30 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் மேலே பஸ் ட்ராவலிங் ஆமாங்க. பட் இந்த ரூட் கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். நமக்குன்னு பஸ் ஒன்று வருதுங்க. ஸோ பஸ் வந்தோடனே ஏறலாங்க. பார்ப்போம். ஒரு கூட்டம் இல்லைனா ஃப்ரீயாக தலையாக போகலாம். பட் கூட்டம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஓகேங்க, பார்ப்போம் எப்படின்னு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பஸ் உட்காந்துச்சுங்க. பட் நல்ல ஒரு விண்டோ சீட்டை பார்த்து உட்காந்துச்சுங்க. கூட்டம் ஏறிடுச்சுங்க. ஓடி வந்து சீட்டை பிடிச்சி உட்காந்துச்சுங்க. பரவாயில்ல, ஓகே தான். லாஸ்ட் சீட் தான் கிடச்சிருக்கு. நல்லா விண்டோ ஓப்பனில் தான் இருக்குங்க. பட் நல்லா ஷூட் பண்ணலாங்க. ஸோ ஓகேங்க, பஸ் எடுக்கட்டும். அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க போவாங்க. அவங்க பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அப்படியே மிஸ்ட் அப்படியே மெதுவாக லேஸாக போகுதுங்க. அப்படியே சூப்பராக இருக்குங்க கிளைமேட் இந்த இடத்தையும் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வியூ. ஸோ ஃபைனலி பார்த்தோன்னா கோத்தகிரிலேருந்து பஸ் கிளம்பியாச்சுங்க. பட் ரோடு பார்த்தோன்னா அங்கங்கே ஃபுல்லாக மிஸ்ட் இதாகிடுச்சுங்க. பட் பார்க்க ரொம்பவே சூப்பராக மிஸ்ட்டுங்க. பட் போக போக கண்ணி நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரூட்டுங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த ரூட்டுங்க. பார்ப்போம். ஸோ மழை தர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி எவ்வளோ நேரம் மழை இல்லை, இப்போ பயங்கர மழை தர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போது கிளைமேட்டு சும்மா வேறு மாதிரி இருக்க போதும். பார்க்க நல்லா இருக்குங்க வியூங்க. ஃபுல்லாமே மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஃபுல்லாகவே இதாகிடுச்சுங்க. மிஸ்ட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இந்த வழி வந்து பெண்டுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பட் நான் பார்த்தளவுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பெண்டுமே இந்த ரூட்டில் இல்லைங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மழை பெய்யுதுனால பார்த்தோன்னா கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறக்குங்க. பட் ஃபுல்லாக தேயிலை தாங்க. அந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்யறதுக்கு பார்க்கவே சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க அங்கேருந்து பார்க்குறக்குங்க. பட் அங்கே இருந்துச்சுன்னா கிராமங்கள் பார்க்க ரொம்பவே சூப்பராக தெரியுங்க. இப்படி குட்டி குட்டி வீடு எல்லாமேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தோன்னா ஊட்டி சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்குங்க. பட் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குங்க. அந்த வீடுகளாக பார்க்குறதுங்க எல்லாமேங்க. சின்ன கோலா கொஞ்சம் தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்டுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்குங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ ஓகேங்க, நான் பஸ் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. செம்ம குளிருங்க வந்து இறங்கணுன்னே. அது மழை வர தூரிகிட்டே இருக்கு லைட்டாங்க. ஸோ கோத்தகிரியில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஏறினுங்க ஊட்டி இருக்கு. அந்த பஸ் தான் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் இறங்கி வேறு பஸ் ஏறினுங்க. அது பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. பட் நிற்கவே முடியல அந்த கூட்டம். பட் ஏதோ முடிஞ்சாலும் ஷூட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான விளாக்லாம் பார்க்கலாங்க மக்களே. நெக்ஸ்ட் இதை ஊட்டியிருந்து சூப்பரான விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது விளாக்னு ஃபஸ்ட் அந்த விளாக் தான் உங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறம் இந்த விளாக் உங்களுக்கு வருங்க. ஸோ ஓகேங்க, பாய்.